ஹாய்ங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு கேளுங்க. அதாவது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பையன், சின்ன பையன், எல்கேஜி யூகேஜி தான் படிக்கிறான். அவன் எப்படி பார்த்திங்கன்னா, ரூமுக்குள்ளே கதவை சாத்திக்கிட்டு டாப்பா போட்டான். நல்ல வேலை கீழ் டாப்பா போட்டுட்டு செல்லை நோண்டிட்டு யூடியூப்போ கேமோ விளாண்டுருக்கான். அது என்ன சம்திங் தெரியாது, இதை பண்ணிருக்கான். ஆனால் வந்து வீட்டில் ஒரே சவுண்டு. நாங்களாம் இங்கே இருந்தால் நாங்கள் இங்கேருந்து ஓடணும். என்னடா ஒரே சவுண்டாக கேட்குது, டம்மு டம்மு டம்முன்னு ஒரே சவுண்டு. சார் நான் ஏதோ பிரச்சனை போல் சாப்பிட்டு ஓடணும். இப்போ என்னென்னு பார்த்தா அந்த பையன் வந்து அவங்க பாட்டி ஒரு பக்கம் அழுவுது, அவங்க அம்மா. ஆனால் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் அழுவலை. நான் கேட்டேன், என்னடா அந்த பாட்டி மட்டும் தம்பி 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 வாடா வாடன்னு கத்துது. சரி, என்னடா நான் அம்மாட்ட கேட்டேன், என்னக்கா அப்படின்னா, இந்த மாதிரி தம்பி உள்ளே டாப்பா போட்டுக்கிட்டாங்க்கா, செல்லை பிடிங்கிட்டு ஓடணும், ரூமுக்குள்ளே டாப்பா போட்டுக்கிட்டான், வெளியிலே வரமாட்டேங்கிறான். ஐயோ, எனக்கு என்ன பயம்னா, பிள்ளை எதுவும் மயக்கடிச்சு விட்டானா இல்லை தூங்கிட்டானா அப்படி வந்து டவுட்டு. ஆனால் ஃபோன் அடித்தா கட் பண்ணி விடுறான். அப்புறம் பார்த்தா என்ன நான் சொன்னாக்கா, எது ஜன்னல் திறந்துருக்கா பாருங்க, எந்த ஜன்னலும் திறந்தில்லை. லாஸ்ட்டில் பார்த்தா லக்கு மாதிரி ஒரு கதவை போட்டு உடைக்கிற சீசன் வந்துருச்சு. அப்புறம் பார்த்தா ஒரு சின்ன ஒரு கதவை மட்டும் திறந்துருக்கு போல திறந்துட்டாங்க. பார்த்தா அந்த பையன் பெட்டில் படுத்துக்கிட்டு செல்லு பார்க்குறான் ஃப்ரெண்ட்ஸ். காலை ரெண்டையும் ஆட்டிக்கிட்டு. அந்த அக்கா இந்தடா அப்படிங்குது. அவன் காது கொடுத்து கூட வாங்கலை. அவன் பாட்டு கேஷுவலாக பார்த்து செல்லு பார்க்குறான். சரி, அப்போ இங்கே ஊரே சேர்ந்துருச்சு. உள்ள வீட்டுக்கு ஆள் எல்லாம் சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாடுறா, நீ என்னடா டாப்பா எடுத்துக்கிறான்னு சொல்லி டாப்பா எடுத்துகிட்டு வெளில வந்து பார்த்தா, பாடுற கூட்டம் அவ்வளோதுருக்குறான்னு பார்த்தா அவன் அழகாக டாப்பாலாம் திறந்து விட்றான். அந்தளவுக்கு நல்லா வேறமான பையனாக்குறான். நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு நேரத்துக்குள்ளே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம நான் கேட்டேன் அந்த அக்காட்ட, அந்த மாதிரி ஆல்ரெடி பண்ணுவானாக்கா. ஆமாக்கா, எப்போதும் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தப்பு ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஒரு நேரத்துக்குள்ளே இருக்காது. அதனால் தயவு செய்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்கங்க. அதாவது நம்ம பச்சை பிள்ளைங்க ரொம்ப ஓவராக செல்லம் கொடுக்க வேண்டாம். அடித்து கண்டித்து வளர்க்கணும். இப்போ செல்லு கொடுத்தா நம்ம கண்ணு பார்வையிலே வச்சுக்கணும். செல்லு கொடுக்கக்கூடாது. இப்போ எந்த பிள்ளை தான் செல்லு பார்க்கறதில்ல. பார்த்து ஜாக்கிரதாக வச்சுக்கோங்க. சரியா? இந்த சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தானே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட சொன்னேன். தேங்க்யூ.